நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ரொட்டேஷனல் மோஷனில் நம்ம அப் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரைக்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோலிங் மோஷன். ரோலிங் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா என்ன, ரொட்டேஷனல் மோஷன்னா என்னன்னு தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ரோலிங் மோஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, சரியா, இந்த பின் இது வந்து என்ன டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இருக்குன்னா இது இப்படியே டிராவல் பண்ணும். இதோட எல்லா பார்ட்டிகிள்ஸும் ஒரே டைரக்ஷன்ல ஒரே வெலாசிட்டியில டிராவல் பண்ணிச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட எல்லா பார்ட்டிகிள்ஸும் ஒரே டைரக்ஷன்ல ஒரே வெலாசிட்டியில டிராவல் பண்ணிச்சுன்னா அதை டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்றோம். ஓகே, அடுத்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து என்ன ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். இதுல வந்து என்ன ஆகும், இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகளும் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும், மற்ற எல்லா பார்ட்டிகிள்ஸும் அதை சுற்றி ஒரு ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கும். அதான் வந்து என்னன்னா ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறது லீனியர் வெலாசிட்டி. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிறது லீனியர் வெலாசிட்டி. அதே இது ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி நம்ம சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி வச்சுக்கலாம், விசிஎம் அப்படிங்கிறது. இங்க டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இதோட வெலாசிட்டி விசிஎம். இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல இதோட வெலாசிட்டி என்ன இருக்கும், இது ஒமேகா ஆர். வி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றோம், ஒமேகா ஆர் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப இந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னா இது வந்து பாருங்க, இதுதான் இப்படி இருக்கிறது என்ன ஆகுது, இப்படி ரோல் ஆகி இப்படி வரும். இந்த கேஸ்ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கும் ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். இது ரெண்டையும் சேர்ந்து தான் என்ன சொல்றோம்னா ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இதுல சென்டர் ஆஃப் மாஸ், அது இல்லாம வெவ்வேறு பாயிண்ட் வெவ்வேறு பொசிஷன்ல இந்த பார்ட்டிகிள்ஸோட வெலாசிட்டி என்னங்கிறது காமிச்சிருக்கோம். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வந்து பாருங்க எல்லா பார்ட்டிகிள்ஸோட வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்னவோ அதே வெலாசிட்டி தான் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி விசிஎம். இந்த விசிஎம்ல தான் இந்த ஏ இ பி எஃப் எல்லா பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸும் நமக்கு டிராவல் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து பாருங்க நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வெலாசிட்டி கிடையாது, விசிஎம் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனா இங்க இருக்கிற பார்ட்டிகல் என்ன, ஒமேகா ஆர்ங்கிற வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். இங்க பாருங்க ஈல இருக்கிற பார்ட்டிகல் ஒமேகா இருக்கிற வெலாசிட்டி அதோட டைரக்ஷன் மட்டும் வேற, டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். இது வந்து பாருங்க பி இப்படி போகும், ஒமேகா ஆர் இப்படி போகும். இது வந்து என்னன்னா நம்ம டூ வீலர் ஓட்டுறோம், மழை பெய்யுது, அப்போ வந்து என்ன ஆகும், அந்த மழை தண்ணி அந்த சைக்கிள்ல பட்டு எப்படி வரும், டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் அப்படி மேல வந்து தெரிக்குள்ள, அதான் டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். சரியா? அப்ப இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் இது, இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் இது. ஓகே, இப்ப டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் ரெண்டும் ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கிறதா என்ன சொல்றோம், ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரோலிங் மோஷன்ல வந்து பாருங்க, இங்க பாருங்க ஒவ்வொரு பார்ட்டிகளையும் என்ன வெலாசிட்டி, ஒவ்வொரு பாயிண்ட்ல என்னென்ன வெலாசிட்டி இருக்கிறத பார்க்கலாம். இங்க விசிஎம் இது 0, அப்ப இந்த இடத்துல என்ன விசிஎம் தான் இருக்கும். இந்த டைரக்ஷன் பாருங்க, இது விசிஎம் பிளஸ் ஒமேகா ஆர். ஆனா ஒமேகா ஆர் இஸ் நத்திங் பட் விசிஎம், வி ஈக்குவல் டு ஒமேகா ஆர். அப்போ ஒமேகா ஆர் பிளஸ் ஒமேகா ஆர் டு ஒமேகா ஆர்னு சொல்லலாம், இல்லாட்டி டு விசிஎம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இப்படி இருக்கு விசிஎம், இந்த இடத்துல ஒமேகா ஆர் அப்படிங்கிறது இப்படி இருக்கு, இப்படி போய் இப்படி வருதா, நெட் வெலாசிட்டி எப்படி இருக்கும், √2 விசிஎம். அதே மாதிரி இந்த இதுல வந்து பாருங்க ஒமேகா ஆர் மேல இருக்கு, விசிஎம் இப்படி இருக்கு, நெட் வெலாசிட்டி ரிசல்டன்ட் டைரக்ஷன் அதுல √2 விசிஎம் இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த இடம் ரோல் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் இது டச் பண்ணுது இல்ல, இந்த பாயிண்ட் வந்து பாருங்க இங்க விசிஎம்ங்கிற வெலாசிட்டி இருக்கு, இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒமேகா ஆர்ங்கிறது இருக்கு, ஒமேகா ஆர் இஸ் நத்திங் பட் விசிஎம். அப்ப ரெண்டும் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால ரோலிங் மோஷன்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல நெட் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. சரியா? அப்ப வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் இஸ் 0, then the object is said to possess rolling motion. ரோலிங் மோஷனுக்கு இதே டெஃபினிஷனாவே சொல்லலாம். பாருங்க, ரோலிங் மோஷன்னா நமக்கு v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு விசிஎம் வெக்டர் பிளஸ் ஒமேகா ஆர் வெக்டர். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, இதுதான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நமக்கு வந்து என்ன இருக்கு, நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு எப்படி இருக்கும், டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இருக்கு அப்படின்னா
டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி விசிஎம்னா இதில் எந்த பார்ட்டிக்கிள் எடுத்தாலும் அதோட வெலாசிட்டி விசிஎம் தான் இருக்கும். சரியா? விசிஎம். அதே ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கு. இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸில் வெலாசிட்டி வி ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல வெலாசிட்டி ஒமேகா ஆர். இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒமேகா ஆர். இங்கே ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒமேகா ஆர். இங்கே அப்வர்ட் டைரக்ஷனில் ஒமேகா ஆர். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? வி ஈக்குவல் டு ஒமேகா ஆர். அப்போ ஒமேகா ஆர் இஸ் நத்திங் பட் விசிஎம். அதே தான். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா, இது வந்து என்னென்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன், இது ரொட்டேஷனல் மோஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோலிங் மோஷனில் நமக்கு இங்கே என்ன வெலாசிட்டி இருக்குன்னா நமக்கு விசிஎம். இந்த வெலாசிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன இருக்கும்? விசிஎம் இருக்கும். இந்த இடத்துல 2 டைம்ஸ் விசிஎம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி 0வா இருக்கும். இப்போ இந்த ஸ்லோப் வந்து பாருங்க இப்படி வரும். இந்த இடத்துல வந்து பாருங்க விசிஎம் இப்படி இருக்கு, ஒமேகா இருக்கு. இப்போ இது வந்து √2 விசிஎம் அப்படிங்கிறது இங்க இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்க விசிஎம், இது ஒமேகா ஆர், இங்க வந்து என்ன √2 விசிஎம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வெலாசிட்டி வி ஈக்குவல் டு 0 இருக்கும். சரியா? இதான் வந்து ரோலிங் மோஷன்ல பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெவ்வேறு பொசிஷன்ல. ஓகே, ஓகே. ரோலிங் கைனடிக் எனர்ஜி நமக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல நம்ம மாஸ் எம் வெலாசிட்டி வி அப்படின்னு வச்சுக்கணும்னா அதோட கைனடிக் எனர்ஜி ½ mv². அதுவே ரொட்டேஷன் மோஷன்ல ½ i⍵². ஐங்கிறது என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஐக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? mk². ஒமேகாக்கு பதிலாக ஒமேகா² பதிலாக v²/r² சப்ஸ்டிட் பண்றோம். இதுல வந்து பாருங்க ரெண்டு டேர்ம்லயே ½ mv² அப்படிங்கிறது இருக்கு. இங்கேயும் ½ mv²ங்கிறது இருக்கு, இங்கேயும் ½ mv²ங்கிறது இருக்கு. அப்ப ½ mv² ரெண்டு டேர்ம்லயுமே காமனா வெளியில எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1, செகண்ட் டேர்ம்ல k²/r². இதுதான் ரோலிங் மோஷனோட கைனடிக் எனர்ஜி. பாருங்க ½ mv² × 1 + k²/r². இந்த கம்பேரிஷன் வந்து பாருங்க நமக்கு இதுல வந்து என்ன டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ½ mv² மட்டும் இருக்கும். சரியா? கைனடிக் எனர்ஜி. அதே ரொட்டேஷன் மோஷன்ல ½ mv² × k²/r² அப்படிங்கிறது இருக்கும். சரியா? இது டிரான்ஸ்லேட்டரி மோஷன், இது வந்து என்னன்னா ரொட்டேஷனல் மோஷன். அதே இது ரோலிங் மோஷன்ல வந்து பாருங்க கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும்? ½ mv² × 1 + k² / r² அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே ½ mv² இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்ப அந்த ரேஷியோ பாருங்க 1:k² r² 1 + k²/r². இதான் வந்து என்னன்னா டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ரோலிங் கைனடிக் எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய கம்பேரிஷன். சரியா? பின்னாடி நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு ரோலிங் மோஷன்ல கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டைரக்டா ½ mv² × 1 + k²/r² யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கேங்கிறது வந்து என்ன? ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம்ல, அதுல நம்ம என்ன சொல்லலாம்னா இப்ப ஒரு ரிங் எடுத்துக்கிறோம். ரிங்ல வந்து பார்த்தோம்னா இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = என்ன சொல்றோம்? mr² அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே இது நம்ம இன்னொரு ஃபார்முலா ஐக்கு என்ன இருக்கு? k² அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. m கேன்சல் ஆச்சுன்னா k²/r² = என்ன வரும்? 1 வரும். அப்ப ரிங்குக்கு k²/r² ஓட வேல்யூ 1. அதே இது டிஸ்க் இருக்கு. டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? mr²/2. அப்ப mk² = என்ன சொல்லலாம்? mr²/2 சொல்லலாம். அப்ப கேன்சல் ஆச்சுன்னா k²/r² = 1/2 வரும். அப்ப ஒவ்வொரு ஷேப்புக்கும் இந்த k²/r² ஓட வேல்யூ நமக்கு தெரியுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதோட கைனடிக் எனர்ஜி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த k²/r² இருக்குல்ல, இது தெரிஞ்சுன்னா நம்ம ரொட்டேஷன் மோஷன்லயும் கைனடிக் எனர்ஜி சொல்லலாம், ரோலிங் மோஷன்லயும் கைனடிக் எனர்ஜி சொல்லலாம். சரியா? அதுக்காக தான் நம்ம அந்த போன செஷன்ல என்ன பார்த்தோம்னா நமக்கு வெவ்வேறு ஷேப்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி இருக்கும், ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். தெரியல அப்படின்னா இன்னொரு தடவை போயிட்டு அந்த வீடியோவை நல்லா பாருங்க, பார்த்தா அது நல்லா உங்களுக்கு புரியும். அதை தான் இங்கே அப்ளை பண்றோம். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்
ஸ்பியர், இது எல்லாத்தையுமே k²/r² வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம அதுக்கான கைனெட்டிக் எனர்ஜிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? அதுக்கான ஃபார்முலா என்ன? half mv² into 1 plus k²/r². ஓகே, நெக்ஸ்ட் velocity at any point on the rim of the sphere. இப்போ வந்து பாருங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம்ல வந்து பாருங்க ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியரோட ரிம்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி, இந்த பார்ட்டிகளோட நெட் வெலாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதோட வெலாசிட்டி வந்து பாருங்க லீனியர் வெலாசிட்டி v, ஆங்குலர் வெலாசிட்டி r ஒமேகா, ஆங்கிள் பிட்வீன் தெம் தீட்டா. இது எப்படின்னா இதோட ரேடியஸ் வெக்டர் r அப்படின்னு வச்சுட்டோம்னா இது இங்க இருந்தது இங்க வந்திருக்கு, மூவ் ஆயிருக்கு. அப்ப இது ஆங்கிள் இருந்து தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு மூவ் ஆயிருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டானா, அப்ப பிக்கும் ஆர் ஒமேகாவுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன? நெட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இது வந்து என்ன? √v² plus r² ஒமேகா ஸ்கொயர் plus 2 into v into r ஒமேகா cos theta. இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க? √a² plus b² plus 2ab cos thetaங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஏக்கு பதிலா இங்க vங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம், பிக்கு பதிலா r ஒமேகாங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா வந்துருச்சு? இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ரொம்பலாம் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, சிம்பிள் ஃபார்முலா. ஏக்கு பதிலா பி, பிக்கு பதிலா ஆர் ஒமேகா, ஆங்கிள் பிட்வீன் தெம் தீட்டா, அவ்வளவுதான். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். ஓகே ஓகே இப்ப பியூர் ரோலிங் மோஷன் இருக்கு. பியூர் ரோலிங் மோஷன்ல நமக்கு என்ன தெரியும்? v = r ஒமேகா அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஏற்கனவே இப்ப என்ன பார்த்தோம்? நெட் வெலாசிட்டி, அதுக்கு வந்து என்ன? √v² plus r² ஒமேகா ஸ்கொயர் plus 2v into r ஒமேகா into cos theta சொன்னோம்ல. இப்ப r ஒமேகாக்கு பதிலா என்ன? vங்கிறது யூஸ் பண்றோம். அப்ப இங்க v², இந்த r ஒமேகாக்கு பதிலா v. அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன வந்துருச்சு? நெட் வெலாசிட்டி is equal to இந்த டேர்ம் v², இந்த டேர்முக்கு ஒரு v² plus 2 into v into v² cos theta. v² plus v² என்ன? 2v². அப்ப 2v² plus 2v² cos theta ரூட்ல. இதுல ரெண்டு டேர்ம்லயுமே இந்த 2v² அப்படிங்கிறது இருக்கு. காமனா வெளியில எடுத்தோம்னா பிராக்கெட்ல என்ன இருக்கும்? 1 plus cos theta அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஃபார்முலா வந்து பாருங்க 1 plus cos 2 theta is equal to 2 cos² theta அப்படிங்கிறது ஃபார்முலா. இதோட ஹாஃப் ஆங்கிள்டு ஃபார்முலா அப்படின்னா என்ன? இந்த ஆங்கிள் பாதியை ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 2 cos² theta/2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். பாருங்க 1 plus cos theta க்கு பதிலா 2 cos² theta/2ங்கிறத யூஸ் பண்றோம். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம்னு பாருங்களேன், இங்க 2 டைம்ஸ் இருக்கு, அதனால ஒரு தடவை 2 போட்டுக்கிறோம். v² இருக்கு, ஒரு தடவை v போட்டுக்கிறோம். cos² theta/2 இருக்கு, ரூட் எடுத்தோம்னா cos theta/2. அப்ப நெட் வெலாசிட்டி at any point on the rim of the sphere equal to 2v cos theta/2. சரியா? ஈஸியா இருக்கா டெரிவேஷன்? நெக்ஸ்ட், ரோலிங் மோஷன் ஆன் an inclined plane. ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகி கீழே வருது. அப்ப அதுல நமக்கு வெவ்வேறு குவான்டிட்டிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி இதெல்லாம் பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ஓகே, இது ஒரு ஸ்லோப். இந்த ஸ்லோப்போட ஹைட் வந்து என்ன வச்சுக்கலாம்? h அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்லோப்போட ஸ்லாண்ட் லெங்த் இருக்குல்ல, இது வந்து s அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுது? ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே ரோல் ஆகி கீழே இங்க வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இது ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்க வரும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டியில ரீச் ஆகும். ஆனா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி இங்க என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் இங்க. ஆனா இங்க வெலாசிட்டி 0, ஆனா இது ஹைட்ல இருக்கு. சரியா? அப்ப எவ்வளவு ஹைட்ல இருக்கு? h அப்படிங்கிற ஹைட்ல இருக்கு. இந்த ஸ்லோப் ஆங்கிள் தானே தீட்டான்னு வச்சுக்கலாம்.
இது வந்து எஸ். ஓகே, அப்ப இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்து mgh. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த ரோல் ஆகி வருதுல்ல, இதுக்கு முன்னே நம்ம பார்த்து இதோட கைனடிக் எனர்ஜி ரோல் ஆகி வரும்போது என்ன, அதோட கைனடிக் எனர்ஜி என்ன வரும், half mv² into 1 plus k² by r². டைரக்டா இந்த ஃபார்முலா வந்துடலாம். இது எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லியிருக்கோம், இதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டைரக்டா அந்த ஃபார்முலாக்கு வந்துடலாம். இப்ப வந்து என்னன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் வந்து என்ன h, ஹைப்போடென்யூஸ் s. அப்ப h is equal to என்ன சொல்லலாம், s into sin theta ன்னு சொல்லலாம். பாருங்க h equal to s into sin theta. இப்ப இந்த h க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். mg into s into sin theta equal to half mv² into 1 plus k² by r². ஓகேவா? இப்ப இந்த டயகிராம் பாருங்க, இத வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த sin theta பதிலா ஏன் நம்ம வந்து h by s போடுறோம், h க்கு பதிலா s sin thetaங்கிறது ஏன் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இதுல தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகேவா? இந்த டெரிவேஷன் புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஓகே, இப்போ வந்து பாருங்க mgs into sin theta is equal to half mv² into 1 plus k² by r². ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றோம், mgs into sin theta equal to half mv² into 1 plus k² divided by r² சொல்றோமா? இதுல வந்து பாருங்க m கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? இந்த 2 இன்னொன்னு வந்துட்டோம். அப்ப 2gs into sin theta equal to v² into 1 plus k² by r². அப்ப v² வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா 2gs into sin theta divide by 1 plus k² divide by r². சரியா? புரியுதா? v² எப்படி வந்துச்சுட்டு, v² is equal to 2gs sin theta divide by 1 plus k² by r². இல்ல நான் இந்த ரூட் எடுத்தோம்னா ரோலிங் வெலாசிட்டி கிடைச்சிடும். ரூட் எடுங்க, என்ன வரும், ரூட் ஆஃப் 2gs sin theta divide by 1 plus k² divide by r². s sin theta பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், hங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ரூட் ஆஃப் 2gh divide by 1 plus k² divide by r². அப்ப ரோலிங் வெலாசிட்டி என்ன அப்படிங்கறது சொல்லிட்டோம். ரோலிங் மோஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்திருக்கோம், ரோலிங் வெலாசிட்டி எப்படி அப்படின்ட்டு அதுக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணியாச்சு. புரியுதா? நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரோல் ஆகல, ரோல் ஆகாம ஸ்லைட் ஆகி கீழே விழுது. சரியா? ஸ்லைட் ஆகி கீழே விழும்போது என்ன ஆகும், இந்த k² by r² வேல்யூ 0. ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து கீழே ரோல் ஆகி வருதுன்னா இப்படி வரணும், அது ஸ்லைட் ஆகுதுன்னா இப்படி வரும். சரியா? ஸ்லைட் ஆகி கீழே விழும்போது k² by r² வேல்யூ வந்து 0. சரியா? அப்ப when body is sliding k² by r² is equal to 0. இந்த வேல்யூ 0னா என்ன வரும், நமக்கு ரோலிங் வெலாசிட்டி is equal to root of 2gs sin theta ன்னு வரும், இல்லாட்டி சிம்பிளா root of 2gh அப்படின்ட்டு வரும். இப்ப ரோலிங் வெலாசிட்டி ஸ்லைடிங் வெலாசிட்டி கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஸ்லைடிங் வெலாசிட்டி அதிகமாகவும் ரோலிங் வெலாசிட்டி கம்மியாகவும் இருக்கும். நீங்களே பார்க்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகி கீழே விழுது, ரோல் ஆகி வரும்போது ஸ்லோவா தான் வரும். ஆனா ஸ்லைட் ஆகி வந்துச்சுன்னா என்னாகும், சீக்கிரமா வரும். அதுதான் சொல்றாங்க ஸ்லைடிங் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் ரோலிங் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி வியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வி வந்து என்னன்னா ரோலிங் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gs sin theta by 1 plus k² by r². இல்லாட்டி v² ஓட வேல்யூ இது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தான் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன, v² is equal to
u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படிங்கிறது u பதிலாக v0 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறோம். v ஸ்கொயர் ஈக்குவல் டு v0 ஸ்கொயர் பிளஸ் 2as. ஆனா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது, ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0. சரி, அப்ப v0 ஓட வேல்யூ 0னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன 2as. ஆனா v ஸ்கொயருக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் என்ன ஃபார்முலா, v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gs sin theta by 1 plus k ஸ்கொயர் by r ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இதுல வந்து பாருங்க நம்ம 2s அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே இருக்கு. 2s கேன்சல் ஆச்சு. அப்ப a ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, g sin theta by 1 plus k ஸ்கொயர் by r ஸ்கொயர். இதான் ரோலிங் ஆக்சலரேஷன். rolling acceleration AR equal to g sin theta divided by 1 plus k square by r square. Okay. Next போலாமா? ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, ஸ்லைட் ஆகி கீழே விழுது. ஸ்லைட் ஆகும்போது k square by r square ஓட வேல்யூ வந்து என்ன 0. அப்ப என்ன வரும், sliding acceleration is equal to g sin theta ன்னு வரும். பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகி கீழே விழும்போது k square by r square ஓட வேல்யூ 0. அப்ப sliding acceleration is equal to g sin theta by 1. அப்ப சிம்பிளா g sin theta. சரியா? அப்ப sliding acceleration is greater than rolling acceleration. சரியா? as is greater than ar. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், டைம் டேக்கன் பை த ரோலிங் பாடி டு ரீச் த பாட்டம். அப்ப மேல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் கீழே வருது, கீழே வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? சரியா? இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, s is equal to ut plus half at square ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்டார்டிங் வெலாசிட்டி 0ங்கிறதுனால s is equal to half at square. a க்கு இப்பதான் பார்த்தோம். சரி, இதுல இருந்து t square is equal to என்ன சொல்லலாம், 2s divided by a. என்ன, t square is equal to 2s by a. அப்ப t equal to root of 2s by a. சரியா? அப்ப s ஓட வேல்யூ நம்ம என்ன பண்றோம், நமக்கு sin theta equal to என்ன சொல்றோம், opposite side divide by hypotenuse னு சொல்லணும். அப்ப s is equal to என்ன வரும், h divide by sin theta. அத இங்க யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், நமக்கு t is equal to root of 2s divided by a சொன்னோமா. ரோலிங் ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா, g sin theta divided by 1 plus k square by r square. அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்ப t equal to root of 2s divided by a. s க்கு பதிலா h by sin theta. அதே மாதிரி பாருங்க, s க்கு பதிலா வந்து என்னன்னா h divided by sin theta யூஸ் பண்றோம். அதே மாதிரி a க்கு பதிலா g sin theta divided by 1 plus k square by r squareங்கிறத யூஸ் பண்றோம். ஓகே, இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வருது பாருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன வருது, 2 into h divided by sin theta எல்லாமே ரூட்டுக்குள்ள. சரியா? இன்ட்டு இது என்ன வரும், 1 plus k square divided by r square divide by g sin theta. இது ஏன் சார்னா டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு வந்துரும். அது அப்படியே மல்டிப்ளிகேஷன் வந்து என்னாகும், ஆர்டர் மாறிடும். அப்போ வந்து பாருங்க, நமக்கு என்ன வருது, 2 into h வந்துச்சா, g into sin square theta into 1 plus k square by r square. இதுல வந்து என்ன பண்ணலாம், நமக்கு இந்த sin square theta இருக்குல்ல, ரூட்டுக்கு வெளியில எடுத்துட்டோம்னா 1 by sin theta into root of 2h by g into 1 plus k square by r square அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, இது வந்து என்னன்னா ரோலிங் டைம். அதாவது ரோல் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் கீழே வரும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சுங்கிறது. ஒருவேளை இது ஸ்லைட் ஆகி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு k square by r square ஓட வேல்யூ 0. இப்போ 1 by sin theta into root of 2h by g அப்படிங்கிறது மட்டும் வரும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? when body slides k square by r square is equal to 0. அப்ப நமக்கு என்ன வருது, s is equal to h by sin theta, as is equal to g sin theta. சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 1 by sin theta into root of 2h by g. நம்ம அந்த ஃபார்முலாலே ஜஸ்ட் நம்ம இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீ root of 2s by aங்கிற ஃபார்முலால s க்கு அதோட வேல்யூவும் a க்கு அந்த வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி.
இதுல வந்து என்ன ஸ்லைடிங் டைம் வந்து கம்மியா இருக்கும், ரோலிங் டைம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரோலிங் வெலாசிட்டி வந்து என்ன கம்மி, ஸ்லைடிங் வெலாசிட்டி அதிகம். ரோலிங் ஆக்சலரேஷன் கம்மி, ஸ்லைடிங் ஆக்சலரேஷன் அதிகம். எது எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவு சீக்கிரமா கிரவுண்ட் ரீச் பண்ணிடும். அப்ப வந்து என்ன ஸ்லைட் ஆகி வர்றது சீக்கிரமா வந்துடும், அதுக்கு டைம் கம்மி. ரோல் ஆகி வர்றது ஸ்லோவா வரும், அதுக்கு டைம் அதிகம். அதான் டிஆர் இஸ் கிரேட்டர் தேன் டிஎஸ். ஓகே, அடுத்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டியூ டு ரோலிங். இப்போ வந்து பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லும், மேல இருந்து கீழே ரோல் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்றோம். சரியா, இப்படி வருது. இதோட வெவ்வேறு பொசிஷன். இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v1 வச்சுக்கலாம், இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும், இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரியா, ஏன்னா இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி கிடையாது ஸ்டார்டிங்ல. அப்ப இங்க வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கு. சரியா, இப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி என்ன வரும், half mv² இன்ட்டு இங்க வந்து என்ன v2² இன்ட்டு 1 + k² டிவைட் பை r². இந்த இடத்துல இதோட கைனடிக் எனர்ஜி என்ன, half mv1² இன்ட்டு 1 + k² டிவைட் பை r². ஓகே, அப்ப சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜினா திஸ் வேல்யூ, அதாவது செகண்ட் ke2, இது வந்து ke1 அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் வேல்யூ மைனஸ் திஸ் வேல்யூ போட்டோம்னா half m, இது வந்து பாருங்க இங்க half mv2² இன்ட்டு 1 + k² பை r² மைனஸ் half mv1² இன்ட்டு 1 + k² டிவைட் பை r². இதுல half m இன்ட்டு 1 + k² பை r², இது எல்லாமே காமனா இருக்கு. இது இல்லாத என்ன v2² மைனஸ் v1², அதான் இங்க எழுதியிருக்கோம். இதான் வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சரியா, அடுத்து ரோலிங் வெர்சஸ் ஸ்லைடிங். இப்பதான் நம்ம அதோட வெலாசிட்டி பார்த்தோம், ஆக்சலரேஷன் பார்த்தோம், டைம் பார்த்தோம். இப்போ vr is equal to என்ன, நமக்கு vs by √1 + k² by r². சரியா, vs அப்படிங்கிறது ஸ்லைடிங் வெலாசிட்டி. ஸ்லைடிங் வெலாசிட்டியை என்ன பண்றோம், √1 + k² by r² டிவைட் பண்ணும்போது ரோலிங் வெலாசிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ரோலிங் ஆக்சலரேஷன் வேணும்னா as டிவைட் பை 1 + k² by r² போடலாம். ஆனா எல்லாத்துலயுமே நம்ம ரூட் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்றோம், ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர்ங்கிறது போட்டுக்கலாம். சரியா, அதே மாதிரி tr ரோலிங் டைம் ஈக்குவல் டு ஸ்லைடிங் டைம் இன்ட்டு √1 + k² by r². இப்போ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு ரூட் வேல்யூவால டிவைட் பண்றோம் வெலாசிட்டிக்கு. ஸ்லைடிங் வெலாசிட்டி டிவைட் பை √1 + k² by r². ஆக்சலரேஷன் என்ன பண்றோம், √1 + k² by r² இந்த ஹோல் ஸ்கொயரால டிவைட் பண்றோம். ஆனா டைமுக்கு ts இன்ட்டு √1 + k² by r² அந்த வேல்யூல மல்டிப்ளை பண்றோம். சரியா, இந்த கம்பேரிஷன். இப்ப சாலிட் ஸ்பியருக்கு சாலிட் டிஸ்க், ஹாலோ ஸ்பியர், ரிங். சாலிட் ஸ்பியர் SS னு வச்சுக்கலாம், சாலிட் டிஸ்க் இதை வந்து D னே வச்சுக்கலாம், ஹாலோ ஸ்பியர் HS, ரிங் வந்து R. இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பேரிஷன் போட்டுக்கோம். இது வந்து ரிங் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வரும், அதோட வெலாசிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்தது வந்து ஹாலோ ஸ்பியர், அதுக்கு அடுத்தது டிஸ்க், அதிக வெலாசிட்டி இருக்கிறது என்ன சாலிட் ஸ்பியர். அப்ப இந்த நாளையுமே வந்து என்ன பண்றோம், ஒரே மாஸ் இருக்கு, ஒரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிங், ஒரு ஹாலோ ஸ்பியர், ஒரு டிஸ்க் அண்ட் சாலிட் ஸ்பியர் எடுத்துட்டு ஒரு ஸ்லோப்ல வச்சோம்னா எது பண்ணும், எது வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரீச் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பியர், அடுத்தது டிஸ்க், அதுக்கு அடுத்தது ஹாலோ ஸ்பியர், ஃபைனலா கடைசியா வந்து ரீச் ஆகுறதா வந்து என்னன்னா ரிங். அப்ப வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா நமக்கு ஆக்சலரேஷனும் அதே ஆர்டர்ல தான் இருக்கும். டைம் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து என்னன்னா சாலிட் ஸ்பியர் வந்து ரொம்ப கம்மியான டைம் எடுத்துக்கும். ஏன், அதுக்கான ஆக்சலரேஷன் அதிகம், வெலாசிட்டி அதிகம். ஆனா ரிங் வந்து அதிகமான டைம் எடுத்துக்கும். ஏன், அதுக்கு வெலாசிட்டியும் கம்மி, ஆக்சலரேஷனும் கம்மி. ஓகேவா, இந்த ஐடியா தெரிஞ்சுன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்னா, நீ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷன் மோஷன்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரியா, நம்ம அடுத்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்சிஆர்டி புக்ல எக்ஸசைஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, புக் பேக்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி நமக்கு
ப்ரீவியஸ் இயரில் இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தது புரிஞ்சுதா? இதோட சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் மோஷனில் கான்செப்ட் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் எந்த டவுட்னாலும் சரி நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் டைரெக்டாகவே கேளுங்க. ஓகே.